பிரேக்ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு காலை சாப்பாடு சாப்பிடாம சில பேர் காலை உணவை தவிர்க்கிறீர்கள். சரியா தப்பா? உடம்பு எடையை குறைக்கணும்னு சில பேர் காலை சாப்பாடை விட்டுறீங்க. அறிவியல் ரீதியா அதை பார்க்கணும் அப்படின்னா, இரவு முழுவதும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நம்ம சாப்பிடாம இருந்துட்டு, உணவு இல்லாம இருந்த பிறகு காலையில தான் உடம்புக்கு மீண்டும் சக்தி தேவைப்படுது அப்படிங்கிற போது, அந்த காலை நேரத்துல உணவை நம்ம சாப்பிடணும். ரத்தத்துல குளுக்கோஸினுடைய அளவு குறைஞ்சு போயிடும் சாப்பிடலைன்னா. சோர்வு, எரிச்சல், கவனக்குறைவு உண்டாகும். தலை சுத்தல் பிரச்சனைகள் உண்டாகும். நைட்டு பிரேக் பண்றோம், காலைல ஃபாஸ்டா சாப்பிடணும். அதான் பிரேக்ஃபாஸ்ட். பசியை நீண்ட நேரம் அடக்கி வச்சீங்க அப்படின்னா, மதிய உணவின் போது நீங்க அதிகமா சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்துடும். காலைல சாப்பிடலைன்னா இது எடையை அதிகப்படுத்தி கொடுத்துரும். தொடர்ச்சியா காலை உணவை தவிர்த்துக்கிட்டே வந்தா வளர்சிதை மாற்றத்தினுடைய செயல்பாடுகளும் பாதிக்கப்படும்னு நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது பாருங்க. ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, காலை உணவை சாப்பிடுறது முக்கியமானது மட்டும் இல்ல, என்ன சாப்பிட்றோங்கிறதும் முக்கியம். புரதச்சத்து, நார்ச்சத்து, சத்தான உணவுகளோடு அன்றைய நாளை நீங்கள் துவங்க வேண்டும். காலை உணவு அப்படிங்கிறது அந்த நாளினுடைய முதல் உணவு, உடலுக்கான முதல் முதலீடு. அதை நீங்க சரியா செயல்படுத்தணும். என்னென்ன உணவுகள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தர்றேன். ஆயுஷ் டயட் பயிற்சிக்கு வாங்க. சரியான காலை உணவோடு தினசரி நீங்கள் துவங்கலாம். நன்றி.